இந்திய பெருங்கடலால் பேராபத்து, அணுகுண்டை காட்டி மிரட்டும் ஆய்வாளர்கள். இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்துவிட்ட நிலையிலையும் தன்னுடைய அணுகுண்டை பரிசோதிக்க அமெரிக்கா ஜப்பானுடைய நாகசாகி ஹிரோஷிமா பகுதியில் அணுகுண்டுகளை வீசியது. 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வீசப்பட்ட இந்த அணுகுண்டினால 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மடிந்தாங்க. 15,000 டன் வெடிமருந்தோடு வீசப்பட்ட அந்த அணுகுண்டு 13 கிலோமீட்டர் தூர பரப்பை துவம்சம் செஞ்சது. கதிர்வீச்சினுடைய தாக்கங்கள் இன்னைக்கும் இருக்கு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வெப்பத்தை அது வெளிப்படுத்தியது. ஆனால் இப்போ அதே ஆபத்து இந்துமா கடலில் உருவாக போகுது அப்படிங்கிற அச்சத்தை விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. புனேவை தளமாக கொண்டு இயங்கி வரக்கூடிய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனத்தினுடைய விஞ்ஞானிகள் மேற்கொண்ட சமீபத்திய ஆய்வின் முடிவுகளை இந்திய பெருங்கடல் அடுத்த 80 ஆண்டுகளில் வரலாறு காணாத மோசமான காலநிலை நிகழ்வுகளை எதிர்கொள்ளப் போவதாகவும், இதனால் பெருங்கடல் பகுதியில் பவளப்பாறைகள் அழிவு, கடல் அமிலமயமாதல், அதிக புயல் மற்றும் சூறாவளி நிகழ்வுகள் ஏற்படலாம் அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. இதனால் தமிழ்நாட்டிற்கு தான் பெரும் பாதிப்பு அப்படின்னு கூடுதல் தகவலாம். இந்திய பெருங்கடல் வெப்பமடைவதன் காரணமாக தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நாகர்கோவில் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக கொண்டிருப்பதாகவும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்திய பெருங்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்தும் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய தகவலையும் இப்போ நம்ம பார்க்கலாம். என்னென்ன பாதிப்பில் இருக்கணும் அப்படின்னு. கடந்த 70 ஆண்டுகளில், அதாவது 1950 2020 அந்த காலகட்டத்தில் கடந்த 70 ஆண்டுகளில் நூற்றாண்டுக்கு 1.2 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுக்கு இந்திய பெருங்கடலில் வெப்பநிலை அதிகரிச்சு. ஆனால் அடுத்த 80 ஆண்டுகளில் நூற்றாண்டுக்கு 1.7 டிகிரி செல்சியஸ் முதல் அதிகபட்சமாக 3.8 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும். அரபிக்கடல் உள்ளிட்ட வடமேற்கு இந்திய பெருங்கடல் பகுதி அதிகபட்ச வெப்பநிலை உயர்வை எதிர்கொள்ளக்கூடும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிதீவிர பருவநிலை நிகழ்வுகள் ஏற்படலாம். கடந்த 1950கள் முதல் அதிகனமழை, அதிதீவிர சூறாவளிகள் ஆகியவை அதிகரிச்சிருக்கு. இந்த நிகழ்வுகளின் அளவு வரும் ஆண்டுகளில் உயரப்போகும் கடல் வெப்பநிலை காரணமாக இன்னும் அதிகரிக்கும். கடல் மேற்பரப்பு மட்டுமில்லாமல் கடலின் 2000 மீட்டர் ஆழத்திலும் கூட 10 ஆண்டுகளுக்கு 4.5 ஜெட்டா ஜூல் என்கிற கணக்கில் ஏற்கனவே வெப்பமடைந்து வருது. இதனுடைய விளைவாக இந்திய பெருங்கடலில் அதிகரிக்க போகும் கடல் அமிலமயமாதல், பவளப்பாறை அழிவு, கடல் புல் அழிவு, கடல் பாசி நிறைந்த பகுதிகளின் அழிவு இவற்றால் வாழ்விட சிதைவு ஏற்படக்கூடும். இதனால் பெருங்கடலின் மீன்வளத்துறை பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்புடையது மட்டும் கிடையாது, உலக நாடுகளின் வர்த்தகத்துடனும் இராணுவத்துடனும் தொடர்புடையதாகும். அதனால தான் இலங்கை, மாலத்தீவு போன்ற நாடுகளில் அரசியல் சிக்கல்கள் தலை தூக்குது. அதனால் இந்திய பெருங்கடலை பாதுகாக்க வேண்டியது உலக நாடுகளுடைய மிக முக்கியமான பொறுப்பு. வெள்ளம், வறட்சி, சூறாவளி, நிலம் மற்றும் கடல் ஆகிய இரண்டிலும் நிகழக்கூடிய வெப்ப அலைகள் நம்மை அதிக அளவில் பாதிக்குது. காலநிலை நெருக்கடியை தணிப்பதற்கான தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் ஆய்வு முடிவுகள் சொல்லக்கூடிய காலத்திற்கு முன்பே தீவிரமடையும் அப்படின்னு எச்சரிக்கப்படுது.